பழங்காலத்தில் தென் தமிழகத்தின் ஓர் சிறிய மலைப்பகுதியில் மரங்களால் சூழப்பட்ட அமைதியான ஒரு ஜென் மடம் இருந்தது. வெண்மேகங்களைத் தட்டும் உயர்ந்த சிகரங்கள், பாறைகளின் மத்தியில் ஓடும் நீரூற்று, எல்லாம் ஒருவித அலைபாயாத அமைதியை உருவாக்கியது. அங்கே மாஸ்டர் அருணுடன் வாழ்ந்தார். அவர் குறைவாக பேசுவார். ஆனால் ஒரு சொல் கூட கேட்பவரின் மனதை மாற்றும் சக்தி கொண்டது. அவரிடம் கற்றுத்தெரிய பலர் தூரத் தூரமாக இருந்து வந்தனர். அவர்களில் மிகவும் ஆர்வமுள்ள ஒரு இளைஞன் கவி. கவி மிகவும் புத்திசாலி, விளக்கங்களை நாடுபவர், ஒவ்வொன்றுக்கும் காரணம் தேடியவர். ஆனால் அவரின் மனம் எப்போதும் அமைதியில்லாமல் அலைந்து கொண்டே இருந்தது. கவி மாஸ்டர் அருணோடனை அணுகி கேட்டார், மாஸ்டரே, நான் எவ்வளவு யோசித்தாலும் எனக்கு அமைதி கிடைக்கவில்லை. உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அமைதி என்றால் என்ன? மாஸ்டர் புன்னகைத்தார். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அவர் சும்மா எழுந்து மலைக்கு கொண்டு செல்லும் பாதையில் நடந்தார். கவி பின்னால் தொடர்ந்து சென்றார். பாதையின் இருபுறமும் நெளிந்த மரங்கள், காற்று மட்டுமே பேசும். பறவைகளின் கீச்சு, தொலைவில் ஓடும் நீரின் ஓசை, அனைத்தையும் கவி கேட்டான். மலைத் தொடுப்பின் மேலே மாஸ்டர் ஒரு பெரிய கற்கள் நிறைந்த பாறையின் முன் நின்றார். அங்கு காற்று மிக வலுவாக விசிலடிக்கும் போல் ஒலித்து கொண்டிருந்தது. மாஸ்டர் கேட்டார், கவி, இங்கு நீ என்ன கேட்கிறாய்? கவி உடனே பதிலளித்தான், மாஸ்டரே, காற்றின் ஓசை. மாஸ்டர், அது காற்றின் ஓசையா அல்லது மரங்களின் குரலா? கவி குழம்பினான். அவன் மீண்டும் கவனமாக கேட்டான். அவன் மெதுவாக சொன்னான், மாஸ்டரே, நான் நினைக்கிறேன் இது மரங்களின் ஓசை. அருணோடன் சிரித்தார். அப்படியா? அப்போ இந்த பாறை என்ன சொல்கிறது? கவி இன்னும் குழம்பினான். பாறை எதுவும் சொல்லவில்லை. மாஸ்டர் சொன்னார், கவி, காற்று பேசவில்லை, மரங்களும் பேசவில்லை, பாறைகளும் பேசவில்லை. பேசுவது உன் மனம்தான். நீ அதை அருகே வைத்திருக்கிறாய் என்பதால் உலகம் முழுவதும் சத்தமாக இருப்பதாக கேட்கிறாய். கவி அதிர்ச்சி அடைந்தான். அவன் கேட்ட அனைத்து ஒலிகளும் உண்மையில் அவனது மனமே உருவாக்கியவை என்பதை கவனித்தான். அப்படியென்றால் அமைதி என்றால்? கவி கேட்டான். மாஸ்டரே, அப்படியானால் நிஜமான அமைதி எங்கே இருக்கிறது? மாஸ்டர் தனது கண்களை மூடினார். ஒரு நிமிடம் முழுவதும் எதுவும் பேசாமல் இருந்தார். பிறகு மெதுவாக சொன்னார், அமைதி கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல, அமைதி கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றும் அல்ல. அமைதி எப்போதும் இருக்கிறது. ஆனால் அதை உன் எண்ணங்களின் சத்தம் மறைத்து விடுகிறது. அவர் காற்றை கையாக பிடிப்பது போல் ஒரு அசைவினை செய்தார். இந்த காற்றைப் போல உன் மனமும் எப்போதும் ஓடி, கொள்ளை செய்து, தேடி, பிணைந்து கொண்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தை பார்த்து அது நான் என்று நீ தவறாக நம்புகிறாய். ஆனால் அது நீ அல்ல. கவி அமைதியாக நின்றான். ஒரு முறை கூட மாஸ்டர் சொல்வதை புரிந்து கொள்ள முயற்சித்தான். மாஸ்டரின் சோதனை. மாஸ்டர் ஒரு சிறிய கல்லை எடுத்து கவிக்கு கொடுத்தார். இதை கையில் வைத்துக்கொள். நான் ஒரு படி எடுத்து வைக்கும்போது நீ இந்த கல்லின் எடையை உணர முடிகிறதா என்று சொல்லு. அவர் மெதுவாக நடந்தார். கவி கல்லை தன் கையில் உணர முடிந்தது. பிறகு மாஸ்டர் வேகமாக ஓடத் தொடங்கினார். கவி பயந்தான். ஓடிக்கொண்டே கல்லை உணர முயன்றான். ஆனால் முடியவில்லை. அவன் உடனே சுவாசம் கடினமாய், மனம் குழப்பமாயிற்று. மாஸ்டர் நிறுத்தி சிரித்தார். பார்த்தாயா, நீ ஓடிக்கொண்டிருந்த போது உன் கைப்பிடியில் உள்ள சிறிய கல்லின் இருப்பை கூட உணர முடியவில்லை. அதேபோல் வாழ்க்கையின் ஓட்டத்தில் நீ விரைந்து ஓடுகிறாய். அதனால் உன் உள்ளிருக்கும் அமைதியை உணர முடியவில்லை. பசுமையான மரம் ஒன்றின் கீழ் அவர்கள் ஒரு மரசாடையில் மாஸ்டர் சொன்னார், காற்று இப்போது மெதுவாக வெளியில் உள்ள ஓசையை தடுக்குவது அல்ல. உள்ளே ஓடும் எதிரொலி நின்றால் உலகம் தானாகவே அமைதியாகிவிடும். அவர் தனது மார்பை பட்டு தட்டி சொன்னார், இதுதான் அமைதியின் வீடு. இதனை திறக்க நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று. குறிப்பு, சத்தத்திடமிருந்து ஓடாதே. அதை பார்க்கவும், அதை அறிந்து கொள்ளவும். அது மெதுவாக கரைந்துவிடும். கவியின் கண்களில் நீர் வழிந்தது.
அவன் பல ஆண்டுகள் தேடிய பதில் மாஸ்டர் ஒரு நிமிடத்தில் கொடுத்துவிட்டார். அன்று இரவு மடத்தின் முன் உள்ள நீர்நிலையின் அருகே கவி அமர்ந்தான். பறவைகளின் ஓசை, தொலைவில் நாய்களின் குரல், காற்றின் மென்மையான தொடுதல் அனைத்தையும் அவன் கேட்டான். ஆனால் இந்த முறை அவன் மனம் ஓடவில்லை. சத்தங்கள் இருந்தும் அவன் உள்ளே ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. அவன் மெதுவாக பொசுக்கிக் கொண்டான். இந்த எல்லாப்புறம் நான், இந்த அமைதியும் நான், இரண்டிற்கும் இடையே சுவர் வைத்திருந்தது என் மனம் மட்டுமே. அவன் கண்களை மூடி ஆழமாக மூச்சை எடுத்தான். இது அவன் வாழ்நாளில் முதன்முறையாக உண்மையான அமைதியை உணர்ந்த தருணம். கதையின் முடிவு. ஆனால் உண்மையான தொடக்கம் விடியற்காலையில் மாஸ்டர் அவனை பார்த்தார். அவனது முகம் மாறியிருந்தது. ஓட்டமில்லாத கண்கள், அழுத்தமில்லாத சுவாசம், ஒரு குழந்தை போல சிரிப்பு. அருணோடன் மெதுவாக சொன்னார், இப்போது நீ அறிந்தாயே கவி, அமைதி என்பது ஒளியில்லாத நேரம் அல்ல. அமைதி என்பது மனம் நின்றிருக்கும் நேரம்.